திரு எஸ்.ஜி. சூர்யா, நிதி நெருக்கடி அப்படிங்கிறத மீண்டுமே சூர்யா கிருஷ்ணமூர்த்தி முன்வைக்கிறாரு. ஒரு வளர்ந்த குறிப்பாக தமிழ்நாட்டுக்கான ஒரு நெருக்கடிகளில் மத்திய அரசாங்கம் இப்படியான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அதை வைக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நான் அதுக்கு பிறகு திரு ஷியாம் அவர்கள்ட்டையும் ஆர்டிகிட்டையும் நான் போய்ட்டு கூட்டணி சம்பந்தமான சில விஷயங்கள் கேட்கணும். நிச்சயமா நான் பதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஓப்பனிங் ரிமார்க். இந்த தலைப்பை ஒட்டி இப்போ திமுக அதிமுக மீண்டும் வலுப்பெறுகிறது அப்படின்ற பார்வையெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறோம்னா, கடந்த 1977 முதல்ல அதிமுக திமுகன்னு தமிழக தேர்தல் களம் வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 47 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த 2024 தேர்தல் வந்து ஒரு முக்கியமான ஒரு தரவை கொடுத்துருக்கு. என்ன தரவை கொடுத்துருக்குன்னா, திமுக மற்றும் அதிமுக இவர்கள் இரண்டு பேரும் போட்டியிட்டு வாங்கிய வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா 47.39. இதற்கு இந்த அளவுக்கு குறைவா திமுக அதிமுகவோட கான்ட்ரிபியூஷன் இருந்ததே இல்லை. ரெண்டு பேரும் சேர்த்து சொல்றீங்க? ரெண்டு பேரும் சேர்த்து திமுக அதிமுக இரண்டு கட்சிகள், இரண்டு பெரிய திராவிட கட்சிகள். இவர்கள் இரண்டு பேர் இல்ல ரெண்டு பேரும் தனித்தனியா இண்டிவிஜுவல் சொல்லுங்க. இப்போ இவங்க இரண்டு பேரும் 47.39, அதாவது 50க்கும் குறைவாக இவர்களுடைய வாக்கு சதவீதம் வந்திருக்கு. அது வந்து முதல் பாயிண்ட். இது எதை காட்டுதுன்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் திரு கருணாநிதி அவர்களும் மறைந்ததுக்கு அப்புறமா திமுக அதிமுகவினுடைய அந்த டாமினன்ஸ் வந்து முதல்ல இருந்த அளவுக்கு இல்லை. மூன்றாம் சக்திகளுக்கோ இல்ல மூன்றாம் அணிக்கோ இங்க வந்து இடம் கொடுப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். மக்கள் தயாராக மனநிலையை மூன்றாம் சக்திகளுக்கு இடத்தை இரண்டு கட்சிகளும் கொடுத்துச்சா? ஏன்னா நீங்க சொல்றது வந்து போட்டியிட்ட இடங்களை வச்சு நீங்க சொல்றீங்க. இதே மாதிரி தான் எல்லா தேர்தலையும் கூட்டணிகள்ல தான் போட்டி போட்டிருக்காங்க. நான் உங்க ஆர்குமெண்ட் விளக்கம் கேட்கிறேன். நீங்க ஒரு பர்செப்ஷன் சொல்றீங்க, அதை நம்ம வந்து விவாதிக்கலாம் கட்டாயமா. இல்ல இது என்ன பேசிஸ் சொன்னா, எல்லா எலெக்ஷன்லயுமே கூட்டணி தான். இப்போ எல்லா 2009 எடுத்துக்கோங்க, 14 எடுத்துக்கோங்க, 19 கூட எடுத்துக்கோங்க, இதே மாதிரி கூட்டணிகள் இருந்தது. ஆனா இவர்கள் இரண்டு பேருக்கும் இவ்வளவு அடிப்படையில பிரசன்ஸா 50% கீழே தான் இவங்க வரக்கூடிய இடமா இருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான காரணம் அதிமுகவுக்கு வெகுவாக வாக்கு குறைந்ததா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதுல இருந்து என்ன சொல்ல வரோம்னா, மூன்றாம் இடங்களுக்கு மூன்றாம் சக்திகளுக்கு இடம் இருக்குது. அதனால இவர்கள் மீண்டும் திமுக அதிமுகவின் அரசியல் பார்வையை கொண்டு போவதற்காக இரண்டு பேரும் திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு வார்த்தை போர் அப்படிங்கிறத நாங்க வந்து மீன் பண்றோம். இது வந்து இந்த உதாரணம் மட்டும் இல்ல, பல உதாரணங்கள். உதாரணமா பாத்தீங்கன்னா, இரண்டு பேருமே மாற்றி மாற்றி ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லுவாங்க. ஆனா இவர்கள் ஆட்சிக்கு வரும்போது அவங்க குற்றச்சாட்டு சொன்னவங்க மேல எந்த நடவடிக்கையும் இருக்காது. அதே மாதிரி வைசி வர்சா. அப்போ இது முக்கியமா இவர்கள் இந்த தேர்தல் களத்தை திமுக அதிமுக அப்படின்னு வைத்துக் கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி. எல்லா தேர்தல்களையுமே காங்கிரஸை மட்டும்தான் மையப்படுத்தி பிஜேபியோட அரசியல் இருக்கும் தேசிய அளவில். இப்போ உங்க பார்வை அப்படிதான் இருக்கா? நம்ம காங்கிரஸ் ரெண்டு பேருக்குள்ள மட்டும் வச்சுக்கிறோம், பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ் வேற யாரும் சொல்ல வராது அப்படின்னு அதை பார்க்க முடியும். பிஜேபி வந்து ஒருத்தங்களோட பி டீம், இல்ல புதுசா விஜய் வந்தாருன்னா ஒரு பி டீம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அவர் உங்களுக்கு பி டீம் இல்ல, எங்க பி டீம். அதை தெளிவுபடுத்தினீங்கனாலே என்னன்னு ஒரு கிளாரிட்டி வந்து. நான் சொல்றேன், இவங்க ரெண்டு பேருமே ஏ டீம் பி டீமா இங்க இயங்கிட்டு இருக்காங்கன்னு மக்களுக்கு சொல்றதுக்காக இந்த தரவு வந்து நான் சொல்றேன். நிச்சயமா இது வந்து இப்போ நடுவுல வந்து ரெண்டு பேரும் இல்லாம நிறைய புதுசா இருக்கக்கூடிய சக்திகள் ப்ராமினன்ஸ் கிடைச்சது. அதை நீக்கி இவங்க ரெண்டு பேருமே ஒரு அக்ரிமெண்ட்ல வந்து யாரையும் விடக்கூடாது, நம்ம ரெண்டு பேர் தான் எங்க தேர்தல் களத்துல, இன்க்ளூடிங் அந்த நியூஸ் சைக்கிள்ல கூட நம்ம தான் இருக்கணும்ன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியில பண்றாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. அது இயல்பா மக்களுக்கு வரக்கூடியதுதான், எங்களுக்கும் வருது. இப்போ இரண்டாவது உங்க பார்வையை நான் வைக்கிறேன். அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம், அது ஒரு வியூகமா இருக்கலாம், அப்படிதான் இருக்கான்னு நம்ம ரெண்டு பேர்த்தையும் கேட்கலாம். பத்திரிகை இன்னொன்று அடிஷனல் பாயிண்ட், பாபு முர்மேலானு சொன்னார், அரியலூர்ல 1000 கோடி ரூபாய்க்கு முதல்வர் திட்டம் வந்து ஒரு காலனி தொழிற்சாலையை துவக்குவதற்கான ஒரு அடிக்கல் நாட்டை முதல்வர் செஞ்சிருக்காரு. ஏப்ரல் மாதம் 2023 கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உளுந்தூர்பேட்டை சிப்காட்ல தைவானை சேர்ந்த காலனி நிறுவனம் 2302 கோடி ரூபாய் முதலீடு செய்து 20,000 பேருக்கு வேலை கொடுக்கும் அப்படின்னு ஒரு திட்டத்தை துவங்கினாங்க. இன்னைக்கு தேதியில 20 மாசம் ஆயிடுச்சு. ஆர்டிஐல வந்து ரிப்ளை வாங்கி வைத்திருக்கேன். 20 மாசத்துல அந்த இடத்துல ஒரு செங்கல் கூட நடப்படவில்லை அப்படின்றதுதான் உண்மை. அதனால இவர்கள் சொல்லக்கூடிய முதலீடு செங்கல் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த திட்டத்துல ஒரு செங்கல் கூட நடல அப்படின்னு களத்துல போய் பார்த்தா தெரியுது. அதனால இப்ப இந்த மாதிரி திட்டங்கள் இவங்க சொல்றது இது வந்து எவ்வளோ ரியாலிட்டியில வந்திருக்கு. இப்போ துபாயில போய் 6000 கோடி ரூபாய்க்கு முதலீடு கொண்டு வந்திருக்காருன்னா, இன்னைக்கு வரைக்கும் எங்களால சொல்ல முடியும் 60 கோடி ரூபாய்க்கு கூட முதலீடு இவர்களால் கண்ணில் காட்ட முடியாது. 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதனால மக்களை மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி புது புது திட்டங்களை ரீபேக்கேஜ் பண்ணி லான்ச் பண்றோம்னு சொல்றதுதான் இவர்களுடைய முக்கியமான இது இருக்கு, ஃபோக்கஸ் இருக்கு. எக்ஸிகியூஷனா எதுவும் வரல, ஆனா திட்டங்களா மட்டும் மத்திய அரசு மேல பழி போடுது. இப்போ மீண்டும் மீண்டும்
பலமுறை தெரிவு பண்ணிட்டோம். இப்ப கூட ஃபினான்ஸ் கமிஷன் அடுத்த வாரம் தமிழ்நாட்டுக்கு வராங்க. நிதி பகிர்வுன்றது இப்ப முடிவு பண்றதோ இந்த அரசாங்கம் முடிவு பண்றதோ கிடையாது. அந்த 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதி ஆணையம் நிர்ணயிக்கக்கூடிய திட்டங்களை எடுத்துங்களா. நீங்க வந்து அந்த திட்டங்கள் நீங்க எப்படி சரியா ஸ்பெல் பண்ணணும் நீங்க தான் சொல்லணும். சமக்ர சிஷ்யா அல்ல, எனக்கு ஸ்பெல் பண்றது கஷ்டம் தான். எஸ்எஸ்ஏன்னு வச்சுக்கோங்க. எஸ்எஸ்ஏ எல்லா திட்டத்திலையும் அதான் இல்ல, அதுல ஒரு கண்டிஷன்ஸ் போடுறீங்க, அதுல ஒரு தொகை வரல. இப்படி ஒவ்வொன்றா வராத தொகைன்னு வரும்போது ஒரு மாநில அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நேச்சுரலா வரும். இப்ப நீங்க மெட்ரோக்கு கொடுத்துட்டீங்க அப்ரூவல், ஒரு 7,000 கோடி வந்துருச்சு, அல்லது அதுக்கப்புறமா மற்ற தொகையும் வர ஆரம்பிக்கும் போது இல்லைன்னா மெட்ரோக்கான திட்டங்களையும் மாநில அரசாங்கம் தான் செலவு பண்ண வேண்டியிருக்குன்னா அது ஒரு கூடுதல் சுமையா மாறுதுல்ல. அப்ப மற்ற திட்டங்களுக்கு இவங்க நிதி ஒதுக்குறதுல இதே அரங்கத்துல பலமுறை ஒரு திட்டமும் விரிவா பேசிட்டோம். அது வந்து யூஸ்வலா இவர்களுக்கு வந்து இப்போ உதாரணமாக 2006 to 2011 காங்கிரஸ் ஆட்சிங்க மேல கூட்டணியில் இருந்தாங்க. அந்த 5 ஆண்டுகள்ல இந்த மாதிரி ஒரு குற்றமே அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா மேல ஃபேவரபிள் கவர்மெண்ட் இருந்தது. இப்போ எதிரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இருக்கும்போது நேச்சுரலா எல்லாத்துலயுமே அரசியல் ஆதாயம் அடைவது வந்து எல்லா கட்சிகளும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்படியா நாங்க பாக்குறோமே தவிர அதுல மெரிட் இருக்கிறதா நாங்க பார்க்கல. இதுக்கு மட்டுமா நான் பதில் சொல்றேங்க. நான் உதாரணத்துக்கு இப்போ வந்து சமர் சிக்ஷா அபியானே எடுத்துங்க. இந்த மாதிரி கமிட்டடான தொகையை வந்து டிக்ளேர்டு தொகை நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்னுட்டு எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்கும் பொழுது ப்ரீ கண்டிஷன், அதாவது சமர சிக்ஷா அபியான்ங்கிற திட்டம் தொடங்கப்பட்ட போது என்இபிங்கிற ஒரு ஸ்கீம் இவங்க பெர்வியூலே கிடையாது, இவங்க ஸ்கீம்லயே கிடையாது. என்இபிக்கும் சமர சிக்ஷா அபியானுக்கும் அடிப்படையில் தொடர்பே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது என்இபியை காரணம் காட்டி சமர சிக்ஷா அபியானை வந்து நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது வந்து ஒரு நிதி நெருக்கடியை ஏற்படுத்துறது. இந்த மாதிரி பெக்யூலரா அவர் என்ன சொல்றாரு, இது எல்லாமே காங்கிரஸ் ஆட்சியில இந்த மாதிரி ஒரு சொல்றேன் சார், இந்த குறிப்பிட்ட திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்வேன்னு கமிட் பண்ணிட்டு எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் அன்னைக்கு கொடுக்காம இருந்தாங்க. அதை வந்து திமுக வேடிக்கை பார்த்துச்சுன்னு சொல்லுங்க. சரி, ஓகே, நம்ம பேசலாம். நான் திரு ஷியாம் அவர்கள்ட்ட ஒரு முக்கியமான பார்வையை களம் எப்படி மாறி இருக்குன்னு திரு எஸ்ஜி சூர்யா குறிப்பிட்டார். 2024 வச்சுட்டா 40க்கு 40 வெற்றி பெற்றோன்னு திமுக சொல்லுது. 200 இடங்களுக்கு மேலே சட்டமன்ற தொகுதிகளாக வெற்றி பெற்றது அப்படின்னு சொன்னா அவர் வேற ஒரு பார்வை வைக்கிறார். இங்கே வந்து 2 கட்சி சேர்ந்து 50% குறைவாக தாங்க அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் இன்னைக்கு இருக்காங்க. ஒரு தமிழ்நாடு மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் வரும். அப்போ களம் மாறுகிறதுங்கிறாரு. அதை அப்படி தான் பார்க்கணுமா திரு ஷியாம், உங்கள் பார்வை? ஒரு கன்ஃபர்மேட்டரி பயஸ் கிரியேட் பண்ணுறது தான் அது. என்னோட முதுகலை அரசியல் விஞ்ஞான படிப்பில் எங்கள் பேராசிரியர் அடிக்கடி சொல்லுவார், ஒரு சார்பு நிலையை தொடர்ந்து நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டே வரணும். அப்போதான் அந்த ஓட்டு வங்கி நம்மகிட்ட இருக்கும். கன்ஃபர்மேட்டரி பயஸ் பிஜேபியை கிரியேட் பண்ணும், நேஷனல் லெவலில் கிரியேட் பண்ணும். இதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அப்போது கன்ஃபர்மேட்டரி பயஸ் மூலமாக என்ன அச்சீவ் பண்ண விரும்புகிறாங்க அப்படின்னா, இப்போ சாதனைகளை சொல்வதன் மூலமாக ஓட்டு வங்கியை பெருக்குதல் அல்லது இருக்கிற ஓட்டு வங்கியை தக்க வைத்தல், எதிர்நிலை எடுப்பதன் மூலமாக அந்த ஓட்டு வங்கியை குலைத்தல். ஆனா கண்டஸ்டட் ஓட் ஷேருக்கும் டோட்டல் ஓட் ஷேருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சூர்யாவுக்கு தெரியாது இல்ல. இப்ப எத்தனை தொகுதிகளில் போட்டி போட்டோம், எவ்வளவு ஓட்டு கிடைச்சது அப்படிங்கிறத மட்டும் வச்சு கணக்கு பார்த்தா பிஜேபி ரொம்ப குறைவா தான் இருக்கும். ஓகே, ஏன்னா இதுக்கு முந்தின பெர்ஃபார்மன்ஸோட நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது வரும். 2024 பெர்ஃபார்மன்ஸ் 2019 பெர்ஃபார்மன்ஸோட கம்பேர் பண்ணா 14, 19 எத்தனை இடம் போட்டி போட்டாங்க, எவ்வளவு ஓட்டு கிடைச்சது, 24 எத்தனை இடம் போட்டி போட்டாங்க, எவ்வளவு ஓட்டு கிடைச்சது. இது வந்து ஒரு நேஷனல் லெவல் எலெக்ஷன்ல வரும்போது உதாரணமா காங்கிரஸ் கட்சிக்கு திமுக அதிக இடம் கொடுத்துருக்கோம். 10 இடம் கொடுத்தாங்கன்னா 60 இடம் வந்து சட்டமன்றத்தில் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க முடியாது. இதுதான் உண்மையான நிலைமை. எனவே அந்த கம்பேரிசன் எனக்கு பொருத்தமா தெரியல. ரைட். சர்வசிக்ஷா அவர் அதுல என்ன சொல்ல வந்த நான் வரேன் சார், அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா 50% இடங்களை வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு இல்லாம கூட்டணிக்கு தர வேண்டிய இடமே வருதா, இப்போ கூட்டணி கட்சிகளை வச்சாதான் வெற்றி வருங்கிற இடத்துல இருந்து இவங்க எல்லாம் அதை அணுகிறாங்களாங்கிற ஒரு கேள்வியை தான் அதுல முன்வைக்கிறார். கூட்டணிகளுக்காக நிறைய ஒதுக்கீடு செய்ய வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க 2 திராவிட கட்சிகளும்னு அதை பார்க்கணுமா சார்? கூட்டணி அமைதல் என்பது ஷேரிங் த காமன் ட்ரீம், பொதுவான சொப்பனத்தை பகிர்ந்து கொள்கிற ஏற்பாடு.